தாவீது எப்படி, என் பாவம் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கெல்லாம் முன்னாடி என்ன பரலோகம் தான் நிற்குதா? எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் பரலோகமே உம்மை துதிப்பதா. ரோட்டில் போகும்போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, அப்படிதான் ரோட்டில் போகிறீங்களோ? சொல்லுங்கள், அப்படியா போகிறீங்க? எவ்வளோ காரியம் கண் முன்னாடி நிற்கிது, எவ்வளோ காரியம் கண் முன்னாடி வந்து போகுது, எவ்வளோ காரியம். மாயை பாராதபடிக்கு என் கண்களை விளக்குன்னு நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம், ஆனால் உங்களால் முடியாது. மீண்டும் 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 அந்த காரியம் முன்னாடி தான் வரும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு மத்தியில் நீங்கள் ஃப்ரீ ஸ்பிரிட்டாக இருக்கணும், வில்லிங் ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்குறேன், இந்த வேலையை ஒப்புக் கொடுக்குறேன், இந்த பலவீனம் என்னை தாக்குது, இந்த போராட்டம் என்னை தாக்குது, இந்த காரியம் என்னை தாக்குது, என் கண்களை தாக்குது, என் காதுகளை தாக்குது, என் இருதயத்தை தாக்குது, ஆமென், என் கரங்களை தாக்குது, என் கால்களை தாக்குது, என் சிந்தனையை தாக்குது. வில்லிங் ஸ்பிரிட், இதுதாங்க ஃப்ரீ ஸ்பிரிட். இதுதான் உற்சாகமான ஆவி, இதுதான் பவர்ஃபுல் ப்ரேயர், இதுதான் பவர்ஃபுல் ப்ரேயர். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த ஜபம் சங்கீதம் 51க்கு மத்தியில் வருது, மத்திய சென்டர் பிளேஸில் வருது. அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறது, உங்கள் மத்திய பகுதியிலிருந்து வருகிறதை கர்த்தர் பார்த்து அங்கீகரிப்பார்.